ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய சந்தோஷங்களும் இருக்கு, சில சங்கடங்களும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. பட் நான் பார்க்கறது நிறைய சந்தோஷம் தான். ஆனால் அதை வாழ்றதுங்கிறதுக்கு ஒரு ஒரு தனி பக்குவம் தேவைப்படுது. அதை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன் நான். நம்ம லைஃப்ல பார்க்குற எந்த ஒரு விஷயமுமே நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அப்ஸா இருக்கட்டும், டவுனா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், விரோதியா இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது நாளைக்கு மாற்றி. இதுல இவ்வளோ கூச்சலும் இவ்வளோ கேயோஸும் கமோஷனும் தேவையான்னு எனக்கு தெரியல. நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது இன்னைக்கு என்ன மட்டும் தான் நிரந்தரம், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கடவுளுடைய